ஐயா வணக்கங்கய்யா. வாழ்க வளமுடன். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வணக்கம். சிறப்புங்கய்யா. ரொம்ப நாள் ஆயிருச்சு ஆமா. பதிவு பண்ணி. ஆமா. ஆமா. நீங்க எவ்வளவு நேரம் குடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு கன்டென்ட் ரெடி பண்ணுவேன். இன்னைக்கு குடுக்கக்கூடிய தொடர் இருக்கு பாத்தீங்களா? இது கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு ரிசர்ச் ஆராய்ச்சியின் அடிப்படையில நம்ம குடுக்குறோம். இது பாக்குறவங்க எல்லாருமே செக் பண்ணிக்கிங்க ஃபர்ஸ்ட். நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எடுத்து போட்டு அப்படியே கலவையா போட்டு செக் பண்ணி பாருங்க. நம்ம சொல்ற ஒரு மெத்தட்ல தான் இந்த உலகமே இயங்குதுங்கிறத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்குவீங்க. அந்த சப்ஜெக்ட் தான் நம்ம இன்னைக்கு பேசுறோம். கண்டிப்பா. ஏன்னா உண்மைக்கு நெருக்கமா இருக்கிற விஷயத்தை நம்ம நேயர்களுக்கு குடுக்கறதுல அறிவியல் பூர்வமா. ஆமா, அறிவியல் பூர்வமாவும் அது நீங்க சொன்ன மாதிரி டைம் எடுத்து அது ரிசர்ச் பண்ணி நிறைய விஷயம் நீங்க சொல்லிருக்கீங்க. ஆமா. சரிங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா தொழில். ஆமா. வேலை எல்லாம் சார்ந்த பேச போறோம். முன்னாடியே நம்ம தொழில் வேலையா நியூமராலஜி ரீதியாவும் கொஞ்சம் பாத்துட்டோம். சரி. ஆல்பபெட்ஸ் ரீதியாவே நம்ம பார்க்க போறோம். சரி. ஆல்பபெட்ஸ்ல நீங்க சொன்ன மாதிரி அதுலதான் அதிகமான உயிர் சத்து இருக்கு. ஆமா ஆமா. சோ அது ரீதியா நம்ம இன்னைக்கு எபிசோட் பண்ணலாம். சரி. அதாவது இப்போ தொழில் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு இருக்கிற கவலை என்னன்னா அரசு தொழில். இன்னைக்கு வரைக்கும் எழுதிட்டு இருக்காங்க அரசு தொழில், கவர்மெண்ட் ஜாப் வேணும் வேணும்னு எழுதிட்டு இருப்பா. அதுல ஒரு பெரிய ஒரு கூடுதல் பங்கு உண்டு. சோ அரசு துறை யாருக்கு? அரக்கா சுத்தியமா இருந்தாலும் அது அரசு துறைன்னு சொல்லிட்டு பழமொழியே இருக்கு. இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நியூமராலஜி அப்படிங்கிறது எண்கணித சாஸ்திரம்னு நம்ம ஏற்கனவே பேசினது. எண்கள் அடிப்படையில தான் உலகம் இயங்குறது நம்ம பார்த்திருக்கோம். ஒவ்வொரு துறைக்கும் ஒரு எண்கள் இருக்குன்னு நம்ம பார்த்திருக்கோம். வியாபாரத்துறைனா 5ஆம் நம்பர், அரசு துறைனா 1ஆம் நம்பருங்கிறது நம்ம வரிசையா பார்த்து போர் சம்பந்தப்பட்டது, போலீஸ் துறை, ராணுவத்துறை எந்நேரமும் 24 மணி நேரமும் அலர்ட்டா இருக்கக்கூடியது 9ஆம் நம்பருங்கிறது நம்ம பார்த்திருக்கோம். வரிசையா நம்ம பார்த்திருக்கோம். இந்த வடிவத்துல நீங்க பார்க்கும்போது ஒரு விஷயத்த எல்லாருமே கவனிக்க தவறிட்டாங்க. நீங்க ஆரம்பத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா வெறும் எண்களை மட்டும்தான் எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருந்தது. அங்கதான் ஃபோக்கஸ் ஆகிக்கிட்டே இருந்தது. நான் இந்த துறையில கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் இருக்கிறதுனால ஒரு அல்காரிதம் மாதிரி கொஞ்சம் சைட் பை சைடா இந்த துறையில எழுத்துக்களுடைய பங்கு என்ன, ஏன்னா 26 எழுத்துக்கள்லயே இந்த உலகத்தையே கட்டியாளக்கூடிய ஒரு தன்மையை இந்த ஆங்கில தன்மை பெற்று இருக்கிறது. ஸோ கம்ப்யூட்டர் ஆகட்டும் எதா இருந்தாலும் இங்கிலீஷ் பேஸ்டு விஷயங்கள் தான் உங்களுக்கு சயின்டிஃபிக்காகவும் வெளியில் வந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த எழுத்துக்களுக்குன்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. 9ஆம் நம்பரை தவிர்த்து 9ஆம் நம்பருக்கு எழுத்துக்கள் வேல்யூ கிடையாது. ஏன்னா 9ங்கிறது எதோ சேர்த்தாலும் அந்த சேர்க்கக்கூடிய நம்பர் தான் வருங்கிறதுனால அந்த எழுத்துக்கள் வடிவம் இதுக்கு 9ஆம் நம்பருக்கு கிடையாது. இருந்தாலும் 9ஆம் நம்பருக்கும் நம்ம சொல்ல போறோம். கண்டிப்பா 80ஆம் நம்பருக்கும் ஒரு எழுத்துக்கள் வடிவத்தை நம்ம சொல்ல போறோம். நீங்க இதை செக் பண்ணி பார்த்துக்கோங்கிறது தான் என்னுடைய கோட்பாடு. எதா இருந்தாலும் நீங்க உங்க சைடு செக் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல கரெக்ட்னா கரெக்ட்னு போடுங்க, இல்லையா எக்ஸப்ஷன் இருந்தாலும் சொல்லுங்க. எக்ஸப்ஷன்ஸ் பெரும்பாலும் ஒரு 5% எக்ஸப்ஷன்ஸ் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு அறிவியலே குறிக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா எக்ஸப்ஷன்ஸ் ப்ரூவ்ஸ் தி ரூல்னு சொல்லுவாங்க. ரூல் சொன்னீங்கன்னாக்க எக்ஸப்ஷனையும் சொல்ல ஆகணும். ஸோ இந்த எக்ஸப்ஷன் இருக்கிறத பட்சத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ரொம்ப அதிகமாக இருக்காது. ஒரு 2% அல்லது 5% தான் இருக்குங்கிறது என்னுடைய கோட்பாடு. இப்போ நம்ம ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கள் அந்த எழுத்துக்கள் ஆரம்பத்திலேயோ அல்லது நிறைவிலேயோ அதாவது கடைசியிலேயோ வரும்போது அதனுடைய வீரியம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுதான் கவர்ன் பண்ணும், அந்த இடத்தையே ஆட்கொள்ளும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது அரசு துறையா இந்தந்த எழுத்துக்கள் தான் ஆட்கொள்ளும். அதே மாதிரி கலைத்துறையா, உத்தியோகத்துறையா, அப்புறம் பத்திரிகை துறையா, வியாபாரத்துறையா, அப்புறம் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்துறையா, வெளிநாட்டுத்துறை, அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க பெரிய பெரிய நீதித்துறை, காவல்துறை, அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 9 விதமாக பார்க்கும்போது இந்த 9 விதத்திலையும் ஆட்சி செலுத்தும் எழுத்துக்கள், எண்களை மீறி எழுத்துக்கள்ங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். இந்த அல்பாபெட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடியது அல்பாபெட்டிக் நியூமராலஜினே சொல்லலாம். இது கண்டிப்பா அல்பாபெட்டிக் நியூமராலஜினே நம்ம ஒரு தனி டைட்டில் வச்சு நம்ம இதை பேசலாம். ஒவ்வொரு துறையிலையும் நாங்கள் ஈடுபட்டிருக்கோம். எங்களுக்கு எந்தெந்த எழுத்துக்கள் நல்ல முறையில் இருக்கும். நாளைக்கு ஒரு தொழிலே ஆரம்பிக்கிறோம், ஒரு அரசு துறையில் ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு ஒப்பந்ததாரராக இருக்காரு, அவர் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பினா அந்த தொழிலை என்ன நம்பரில் ஆரம்பிக்கும், என்ன எழுத்துக்களில் ஆரம்பிக்கணும். ஏற்கனவே எழுத்துக்கள் ஆரம்பித்து ஓடிக்கிட்டு இருக்க நல்ல வெற்றிகரமான கம்பெனிகள்லாம் இதில் ஒத்து வருதாங்கிறதையும் நம்ம இதில் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா. அப்ப அரசுத்துறை, ஆமா அரசு துறைன்னு சொல்லும் போது அதாவது ஒரு எழுத்து. ஆமா இப்ப 7 ஆரம்பிக்குதுன்னா 7 முடியலாம். ஆரம்பமும் ஆமா. பொதுவா அரசு துறை, இந்த அரசு துறையில மேலோங்கி ஆட்சி செலுத்துகிறது என்ன பேர் ஆட்சி செலுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அதிகாரிகளை நான் சொல்றேன். அரசியல்வாதிகள் பாலிடிக்ஸ்ங்கிறது அது வேற, நம்ம அதை பேசவே இல்லை. நான் சொல்றது அரசு துறை அதிகாரிகள் தான் இந்த அரசாங்கத்தையும் நடத்திட்டு இருக்காங்க. இந்த அதிகாரத்துறையில வர்றவங்க ஒரு எக்ஸாம் எழுதுற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் ஆகட்டும், சென்ட்ரல் யூனியன் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் சர்வீஸ் எழுதுறவங்களாகட்டும், இவங்களெல்லாம் குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னாக்கா நான் சொல்ற எழுத்துல இருந்ததுனாக்க இவங்களுக்கு அந்த துறையில
நான் சொல்றது வந்து 1, 2, 3, 4 இப்ப நம்பர்ல பிறக்கிறவங்கள பத்தி இப்ப நம்ம பேசல. அந்த துறையில நீங்க ஒரு ஈடுபாடு வந்துருச்சு, அதுல போறீங்க, ஒரு முயற்சி செய்றீங்கன்னாக்க, உங்களுடைய ஆரம்ப எழுத்து, பேரு ஆரம்ப எழுத்தோ, நிறைவு எழுத்தோ என்னென்ன எழுத்துக்கள்ல இருந்தா உங்களுக்கு வெற்றி நிச்சயம், உயர்வு நிச்சயம், உழைப்புக்கேற்ற எல்லா விதமான விஷயங்களும் கிடைக்குங்கிறத நம்ம இதுல பார்க்கிறோம். சிறப்பு. இதுல நீங்க பாத்தீங்கன்னாக்க இது பாத்தீங்கன்னாக்க உத்தியோகத்துறை, அரசுத்துறை. இந்த அரசுத்துறையில நீங்க வெற்றி அடையணும். அதிகாரத்துறை, அரசுங்கிறது நீங்க வந்து அதிகாரம் சம்பந்தப்பட்டது. சம்பளம் வந்து கம்மியா தான் இருக்கும், பட் இப்ப அதிகாரம் அதிகமா இருக்கும். அவர் பார்த்தா பயப்படுவாங்க எல்லாரும். ஸோ அந்த மாதிரி ஒரு அதிகாரத்துறை உங்களுக்கு அரசுத்துறைன்னு வரும்போது என்ன எழுத்துல அந்த பேர் ஆரம்பத்தில் இருக்குதா அல்லது கடைசி எழுத்தா இருந்தா அவங்களுக்கு வெற்றி நிச்சயங்கிறத நம்ம பார்க்குறோம். இது என்னன்னு கேட்டிங்கனாக்க AIJQY இது ஆரம்ப எழுத்தாகவோ அல்லது நிறைவு எழுத்தாகவோ இருக்கின்ற அதிகாரிகள் மிகப்பெரிய அளவில் நீங்கள் வருவாங்க. சமீபத்து உதாரணம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு இறையன்புன்னு ஒருத்தர் இருந்தாங்க. இறையன்புன்னு சொல்லிட்டு ஒரு IAS சீஃப் செக்ரட்டரியாக இருந்து ரிட்டையர் ஆனாங்க. இதோடு கூட பார்த்தீங்கன்னாக்க AIJQYUன்னு ஒரு எழுத்து இருக்குது. அந்த யூங்கிற எழுத்தும் இதில் வேலை செய்யுது. ஸோ இது வந்து ஆரம்பத்திலேயோ நிறைவு எழுத்துலேயோ வந்துச்சுன்னா நிச்சயமாக அரசு துறையில் நிச்சயமான உயர்வு பெற்று மிகப்பெரிய உயர்வடைவாங்க. இதெல்லாம் இல்லைன்னா அவங்க வந்து ஒரு உயர்வுங்கிறது தடைக்கல்லாகவே இருக்குங்கிறது நான் இந்த நிகழ்ச்சியில் அறுதிட்டு கூறுறேங்கிறது தான் முக்கியமான விஷயம். இது ஆராய்ச்சி பூர்வமாக உள்ளது. எவ்வளவோ திறமைகள் இருக்கும், எவ்வளவோ ஒரு உழைச்சிருப்பாங்க. அதாவது நீங்க சொல்றத பார்த்தா அரசு துறையில ஒரு உச்சத்தை கொண்டு அரசாங்கத்துல உழைச்சி வீணா போனவங்களும் இருக்காங்க. நான் சொல்றது உழைச்சி வீணா போனவங்களும் இருக்காங்க. நான் சொல்றது இந்தந்த எழுத்துக்கள் AIJQY + U அப்படிங்கிற எழுத்து, இந்த எழுத்துக்கள் பேருடைய ஆரம்பத்திலேயோ நிறைவுலையோ வந்துச்சுனாக்க தன்னை போல அப்படியே தூக்கி கொண்டு போய் மேலே விட்டுரும். இவங்களுடைய உழைப்புக்கு உயர்வு நிச்சயமா கிடைக்கும். உழைப்புக்கு மீறிய உயர்வும் கிடைக்கும். நல்ல முறையில் இந்த கவர்மெண்ட்லேருந்து ரிட்டையர்மெண்ட்டும் ஆவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதுனால கண்டிப்பாக அரசு துறையில் இருக்கிறவங்களும் அரசு துறைக்கு ஆசைப்படுறவங்களும் TNPSC UPSC சர்வீஸு கவர்மெண்ட் ரிலேட்டட் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்களும் கண்டிப்பாக வந்து தங்களுடைய பேர் வந்து இந்த ஸ்ட்ரக்சரில் இருந்ததுன்னா நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், இல்லைன்னா மாறிக்கிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். சிறப்பு சிறப்பு, அற்புதமாக சொன்னீங்க ஐயா. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம துறை, சரி, கலைத்துறை. சரி, இந்த கலைத்துறைக்கு ஒரு சாதனை படைக்கக்கூடிய பெயர்கள் ஆல்பாபெட்ஸ் சொல்லுங்க. சரி சரி. அதுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசு துறைக்கு அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சினிமா துறைன்னு நம்ம சொல்லக்கூடியது. சினிமா துறைனா எல்லாருக்கும் தெரியும். இப்போ அரசு துறைனா கூட நமக்கு வந்து பல பேருக்கு வந்து யார் யார் இப்போ கவர்மெண்ட்டில் வேலை உத்தியோக உயர்வு பெற்றிருக்காங்க, DSP யார் SP யாருங்கிறது நீங்கள் பேப்பரை பார்த்தா தான் தெரிஞ்சுக்கலாம். பட் சினிமா துறைங்கிறது எல்லாருக்கும் வந்து ஒரு பாமரன்லேருந்து ஒரு கடைசியில் உள்ள ஒரு கடைசி கோடி வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து இயல்பாக தெரிகிற துறைங்கிறதுனால ஈஸியாக இதுக்கு கமெண்ட்ஸ் நிறையா வரும். நான் சொல்கிற ஸ்ட்ரக்சரில் தான் கண்டிப்பாக இருக்கும். இந்த சினிமா துறையில் நீங்கள் வெற்றி பெற்றவங்களெல்லாம் நீங்கள் கவனிச்சிக்கிங்க. நான் சொல்கிறது வந்து ஏற்கனவே இருக்கிறவங்கள பார்த்து தொகுத்தது இல்லை இது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா நான் இது வந்து ஃபுல்லாகவே வந்து இது எண்ணியல் ரீதியாகவும் கனெக்ட் ஆகி நம்ம ஏற்கனவே உள்ளதை தான் நம்ம சொல்கிறோம். இதன் அடிப்படையில் தான் வந்து வெற்றிகரமாக செயல்படுறதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குது, தோல்விகரமாக போகிறதுக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்குது. இந்த வெற்றிகரமான பேட்டர்ன் முழுக்க இந்த எழுத்துக்களில் தான் இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 2ஆம் நம்பர் கலைத்துறை, நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பிகேஆர்ங்கிற எழுத்துல ஆரம்பத்திலேயோ நிறைவுலையோ இருந்ததுன்னா அந்த துறையில் இருக்கிறவங்க நிச்சயமாக அந்த துறையில் இருக்கிறவங்க தான் வெற்றி, அந்த எழுத்தில் இருக்கிறவங்க தான் வெற்றி அடைவாங்க. இதுக்கு அடுத்து இன்னும் அடிஷனல் கேரக்டர்ஸ் என்னன்னு கேட்டிங்கனாக்கா SVH. இந்த SVH எழுத்துக்களும் இருந்தால்தான், இந்த BKR SVH அப்படிங்கிற எழுத்துக்கள் இருந்தால் தான் சினிமா துறையில் டெக்னீஷியன் ஆகட்டும், பிஹைண்ட் த கேமரா ஆகட்டும், ஃப்ரண்ட் ஆஃப் தி கேமரா ஆகட்டும், தயாரிப்பாளராகட்டும், ஏதாவது சினிமா தொழில் அப்படின்னு வந்துட்டாலே இந்த எழுத்துக்கள் இல்லாமல் நீங்கள் அங்கே உள்ளே போனீங்கன்னாக்க எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து. நான் சொல்கிறது BKR, அதுக்கடுத்து என்ன சொன்னேன் SVH. நீங்கள் அதில் நீங்கள் பாருங்கள் யார் யார் இருக்கான்னு நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. நான் சொல்கிறது நிறைய பேர் சொல்லிக்கிட்டே வர்றேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, ஃபாரின் ஹாலிவுட்டில் கூட இது வேலை செய்யும். ஸோ BKRன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் இருக்காங்க. ரஜினிகாந்த்னா Rல ஸ்டார்ட் ஆகுது, கமலஹாசன்னா Kல ஸ்டார்ட் ஆகுது, பாலச்சந்தர் Bல வந்துடுறாரு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்த எழுத்துக்கள் இருந்தால் தான் அந்த ஒரு 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 நல்ல ப்ரொடியூசர் கிடைக்கிறது, ஒரு நல்ல வெற்றி அடைகிறது, அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஸ்தானத்தை அடைகிறது.
இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நிறைய பேரை நீங்கள் பார்க்கலாம். அது நான் சொல்ல வேண்டியதில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது இந்த எழுத்துக்கள் இருக்கவங்க தான் இந்த கலைத்துறையில் மிகப்பெரிய வெற்றி அடைவாங்க. இது ஆரம்ப எழுத்தாகவோ நிறைவு எழுத்தாகவோ கண்டிப்பாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஐயா, அடுத்து பார்த்தீங்கன்னா உத்தியோகம், அதாவது வேலைக்கு போறவங்க. ஆமாம், அப்படி போகக்கூடிய நபர்கள் மிகப்பெரிய உச்சத்தை அடையக்கூடிய அந்த ஆரம்ப எழுத்து படிச்சுட்டு உத்தியோகம் போறவங்க. ஆமா, படிச்சவங்க உத்தியோகம் பாக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு உச்சத்தை போய் அடையக்கூடிய அந்த ஆரம்ப எழுத்து முடிவு எழுத்து அதை பத்தி சொல்லுங்க. பிரைவேட் செக்டர், இப்போ நம்ம வந்து கவர்மெண்ட் செக்டர், பிரைவேட் செக்டர்னு சொல்றோம். பிரைவேட் செக்டர்னு பார்க்கும்போது நீங்க வந்து பிரெயின் இன்வெஸ்ட்மெண்ட், நீங்க உங்க ஒரு படிப்பை வச்சு படிப்பை அடிப்படையா வச்சு படிப்படியான ஒரு முன்னேற்றம் கிடைக்கணும் அப்படின்னாக்க படிப்பை அடிப்படையாக வச்சதுன்னா இந்த குருவோட எழுத்து நல்லா இருக்கணும். இந்த குருவோட எழுத்து சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே சிஜிஎல்எஸ். ஸோ இந்த 3-4 எழுத்துக்களுமே வந்து குருவோட தன்மை கொண்டதுனால நீங்கள் படிப்பை பிரெயினாக இன்வெஸ்ட்மெண்ட் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேங்க் செக்டர், பேங்கிங் செக்டர்லேருந்து வாத்தியாராக வேலை பார்க்குறதுலேருந்து, அதுக்கடுத்த கன்சல்டண்ட்டாக படிப்பை வந்து அடிப்படையாக வச்சு ஆடிட்டர் தொழிலேருந்து கன்சல்டண்ட்டாக இருக்காங்க பார்த்தீங்களா. எல்லாருமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எழுத்துக்களில் ஆரம்பிச்சிருந்தாலோ அல்லது நிறைவாக இருந்தாலோ மட்டும்தான் அவங்களால ஜொலிக்க முடியும். அந்த ஒரு ஆடிட்டிங் துறையாகட்டும், ஒரு வாத்தியாராகட்டும். ஸோ இந்த மாதிரி உத்தியோகத்துறை, பிரைவேட் செக்டரு, இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எம்பிஏ படித்தவங்க, எம்பிஏ படித்தவங்களுக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிரைவேட் செக்டரில் தான் வேலை இருக்கும். அப்போ பிரைவேட் செக்டரில் வேலை பார்க்கும்போது அவங்களுடைய இந்த ஆரம்ப எழுத்து நிறைவு எழுத்து இந்த கணக்கில் இருந்தால் மட்டும்தான் அந்த துறையில் அவங்க உயர்விட முடியுங்கிறது தான் இதில் முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜேர்னலிசம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜேர்னலிசம். ஸோ ஊடகத்தில் படிப்புரியறவங்களுக்கு ஒரு புகழ வரக்கூடிய அந்த எழுத்துக்களை சொல்லுங்க. உத்தியோகத்துறைக்கு அடுத்த மாதிரி நம்ம ஊடகத்துறை நம்ம சொல்றோம். இந்த ஊடகத்துறைன்னு நம்ம எடுத்துக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னாக்க இந்த 4ஆம் நம்பர் ராகுவோட தன்மை தான் அந்த ஊடகத்துறைக்கே வந்து செய்தி அபிப்பிராயங்களுக்கெல்லாம் வந்து செய்திகளை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போறது, அபிப்பிராயங்களை தெரிவிக்கிறது, இதுக்கெல்லாம் வந்து 4ஆம் நம்பர், அதாவது இந்த டிஎம்டி எழுத்துக்கள், ராகுவோட தன்மை கொண்ட எழுத்துக்கள், இந்த டிஎம்டி எழுத்துக்கள் தான் சிறப்பா இருக்கும். நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா டெய்லி தந்தி, தினகரன், தினமலர் எல்லாமே டில ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் டில ஸ்டார்ட் ஆகும். தி ஹிந்து, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, நீங்க எல்லாமே நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னாக்க இந்த டிஎம்டி எழுத்துக்கள் சம்மந்தப்பட்டதுனால தான் அந்த துறைகளில் அந்த அது வந்து லாங் லாஸ்டிங்கா எப்போ ஆரம்பிச்சாங்களோ நமக்குலாம் தெரியாது. இன்னமும் நல்லபடியா இயங்கிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா. அது இல்லாமல் நம்ம ராகுவோட எழுதுதான். ராகுவோட தன்மை இதுல வந்து குறிப்பா வந்து ராகுக்கும் கேதுக்கும் இதுல ஒரு முக்கியமான தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, ராகுவோட தன்மைங்கிறது பேப்பர் வடிவத்தில் இருக்கும். பேப்பர்ல கையில எடுத்து பார்க்குற மாதிரி பிரிண்ட் வடிவத்துல, பேப்பர் வடிவத்துல இருக்கும். கேதுவோட தன்மை அப்படி கிடையாது. பிம்பங்கள் வடிவில் டிவி இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் கேதுக்குரியது. ஸோ ரெண்டுக்குமே வந்து ஒன்றுக்கொன்று தொடர்புடையதா இருந்தாலும் அந்த வெளிப்படுத்தும் வடிவங்கள் இருக்கு பாத்தீங்களா, ராகு வந்து பேப்பர்ல தான். ஹார்ட் காப்பி ராகு, சாஃப்ட் காப்பி. ரொம்ப கரெக்டா சொன்னிட்டீங்க. அவ்வளவுதான் விஷயம். ஹார்ட் காப்பி, சாஃப்ட் காப்பி. ஸோ இந்த விஷயங்கள் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு துறையில வந்து ஒரு பத்திரிகை துறையாகட்டும், மீடியா துறையாகட்டும் வெற்றி அடையணும், ஒரு பெரிய அளவுல வந்து வெளியில தெரியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இந்த டிஎம்டி எழுத்துக்கள் சம்மந்தப்பட்டால் மட்டும்தான் அந்த நிறுவனங்களும் ஒரு செயல்பாட்டோட இருக்கும். அதே மாதிரி அந்த சம்மந்தப்பட்ட அந்த பத்திரிகை துறையினரும் மிகப்பெரிய புகழ்பெற்று விளங்குறவங்களும் அந்த துறையில் தான், அந்த எழுத்துக்கள் இருக்கவங்க தான் பெரிய அளவில் வெற்றி பெறுவாங்க. இந்த டிஎம்டி எழுத்துக்கள் அவ்வளவு தூரம் பவர்ஃபுல்லாக உள்ளது. அடுத்து பாத்தீங்கன்னா வியாபாரம். எல்லாருக்கும் ஆசைதான் பெரிய வியாபாரம் தான், இதுதான் வியாபாரியா மாறணும். ஆமா, இதான் முக்கியமான பண்ணணும் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்கள் முதல் எழுத்தும் இறுதி எழுத்து என்ன எதுல இருக்கலாம் அப்படிங்கிறத நான் பார்த்தலாம். இப்போ வந்து வியாபாரத்துறை அப்படின்னாலே உங்களுக்கு 5ஆம் நம்பருங்கிறது அதற்குண்டான புதன் நம்ம சொல்லக்கூடியது. அந்த புதனுக்குரிய எழுத்துக்கள் நீங்க பார்த்தீங்கன்னா இஹெச்என்எக்ஸ். இந்த இஹெச்என்எக்ஸ் இல்லாத வியாபாரத்துறையோ நிறுவனங்களோ கிடையாது. இந்த இஹெச்என்எக்ஸ் நீங்க எங்கெங்க வருது, ஆரம்பத்திலேயே நிறைவுலையோ முடிவுலையோ பார்த்தீங்கன்னாக்க இந்த ஈங்கிற எழுத்தை யாருமே கவனிக்க மாட்டாங்க. ஆனா நான் சொன்னது பிறகு கவனிப்பாங்க. கூகுள் மிகப்பெரிய கம்பெனி, யூடியூப் ஆமா இறுதியில் வருதா. அது மாதிரி வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஹார்லிக்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா, இந்த ஹெச்ங்கிற எழுத்து வருதா இங்கே, அது வந்து காலம் பூரா வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பிராண்ட் அது. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னாக்க இந்த இஹெச்என்எக்ஸ், ஐமேக்ஸ், இந்த மாதிரி எல்லாம் பெரிய பெரிய விஷயங்கள் பிராண்ட்ஸ் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் இஹெச்என்எக்ஸ்ல தான் இருக்கும். இதோட நான் இன்னொரு குறிப்பும் சொல்லிடுறேன். எல்லா துறையிலையும் ஈடுபடுறவங்களுக்கும் இந்த இஹெச்என்எக்ஸ் வேலை செய்யும். எந்த துறையாக இருந்தாலும் இந்த எழுத்துக்கள் வந்து மிக பிரமாதமான ஒரு வேலையை அதனுடைய ஈர்ப்பை கொடுத்துட்டு தான் போகும். ஸோ அது மாதிரி நீங்கள் பார்க்கும்போது வியாபாரத்துறையில் வந்து ஒரு பெரிய அளவில் வெற்றி அடையணும், நம்ம கடை பிராண்ட் வந்து வெற்றி அடையணும், நம்ம பிராண்ட் வந்து நல்ல முறையில் செயல்படணும் அப்படின்னா லாங் லாஸ்டிங்காக தலைமுறையாக
பல தலைமுறைகளுக்கு வந்து போகிற மாதிரி உண்டான ஒரு பேரை செட் பண்ணணும் அப்படின்னா EHNX சம்மந்தப்பட்டால் மட்டும்தான் அது செல்லுபடி ஆகும். இல்லைன்னா இதற்கு புறம்பாக இருந்ததுனாக்க அது வேலை செய்கிறதில்ல. ஸோ இதுதான் வந்து வியாபாரத்துறைக்கு உண்டானது ஒரு நல்ல ஒரு எழுத்துக்கள்னு நம்ம எடுத்துக்கலாம். ஐயா அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் கலைத்துறை தான். ஆமாம், கலைத்துறையில் வந்து சின்ன திரைன்னு கூட எடுத்துக்கலாம். ஆமாம், ஸோ கண்டிப்பாக. அப்படி இருக்கும்போது அப்படி டெக்னீஷியன் ஸோ இது சம்பந்தமா இருக்கக்கூடிய சரி, எழுத்துக்கள், அதாவது ஆரம்ப எழுத்தும் முடிவு எழுத்தும் ஆமா. எங்க அமையுது சொல்லுங்க. ஆடல் பாடல் ம். 64 கலைகள். ம். இது வந்து நம்ம வந்து 6ஆம் நம்பருக்கு உட்பட்டது. ம். இப்போ வந்து 2ஆம் நம்பர் வந்து நம்ம சொன்னபோது சினிமா துறை சம்மந்தப்பட்டது போகிற மாதிரி 6ஆம் நம்பர் அப்படிங்கிறது கலைத்துறைங்கிறது ஆடல் பாடல்லேருந்து 64 கலைகள்னு நம்ம சொல்லக்கூடிய பரதநாட்டியம், கர்நாடக சங்கீதம், இயலிசை நாடகம், இயலிசை நாடகம் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு மேடை கச்சேரி ஆகட்டும் எல்லாமே செயல்படுறவங்க அதில் வந்து வெற்றி அடையணும் அப்படின்னா இவங்க வந்து என்னென்ன எழுத்துக்களில் இருந்ததுனாக்க இவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னாக்க இது கொஞ்சம் வித்தியாசமாக வரும். SVH, அதே மாதிரி UW, இந்த 5 எழுத்துக்கள் தான் ஆரம்பத்திலேயோ அல்லது நிறைவிலேயோ வந்ததுன்னா தான் இவங்களுடைய கலைத்துறை பயணம் மிக வெற்றிகரமாக இருக்கும். நான் சொல்கிறது பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஹைண்ட் த கேமரா ஆட்டுவிப்பாங்க, டான்ஸ் மாஸ்டரு, ஸ்டண்ட் மாஸ்டரு, அந்த மாதிரி இருக்கிற கலைத்தொழிலில் இருக்கக்கூடிய கலைகள் சம்மந்தப்பட்டதில் பாடல், கர்நாடக சங்கீதம், பரதநாட்டியத்தில், அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அதாவது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா புராதன பொருட்கள் சேகரித்து அதை பாதுகாப்பாக வச்சுருந்து சேல் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள். புலன்கள்ங்கிறது கண்களால் கண்டு இன்பம் அடையக்கூடியது. இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்த துறையில் தான் வரும், இந்த கலைத்துறையில் தான் வரும். இந்த கலைத்துறை இந்த புலன்கள் சம்மந்தப்பட்டு வரையில் நான் சொல்கிற எழுத்துக்கள் இருந்தால் மட்டும்தான் அதில் வெற்றிகரமாக இருப்பாங்க. இல்லைன்னா அதில் வந்து தோல்வி தான் அவங்களுக்கு கிடைக்கும். அதாவது அவங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காது அப்படிங்கிறது தான் இதில் உள்ளது. நான் சொன்னது வந்து என்னென்ன சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா? SVHUW, இந்த 5 எழுத்துக்களை நீங்கள் எடுத்து பார்த்துக்கங்க. சிறப்பு அற்புதமாக சொன்னீங்க ஐயா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகம். ஆமாம், ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னா தலை சிறந்து இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி எழுத்துக்கள் இருக்கணும்? ஆமாம், மனிதனுக்கு சந்தோஷம் முக்கியமா நிம்மதி முக்கியமான ஒரு கேள்வி வச்சோம்னா நிம்மதி தாங்க. நிம்மதி முக்கியம். அது வந்து ஆன்மீக துறையில் உள்ளவங்களுக்கு தான் அது வந்து கிடைக்கும். இந்த ஆன்மீக துறையில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் அலறி அடிச்சுட்டு ஓடிட்டு இருப்பாங்க, EMI கட்டுவாங்க, பெரிய அளவில் போயிட்டு இருப்பாங்க. ஆன்மீக துறைக்காரங்க உள்ளுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டு அமைதியாக உட்காந்துருப்பாங்க. இது ஆன்மீகத்துறை மட்டும் இல்லை, வெளிநாடு சம்மந்தப்பட்டது, பரிகார சாஸ்திரங்கள் சம்மந்தப்பட்டதும் இந்த துறையில் வரும். 7ஆம் நம்பர் கேதுக்கு உண்டானது. இந்த கேதுவோட தன்மை வந்து மிகப்பெரிய ஒரு உச்சமான தன்மை. ஏன்னா உச்ச சக்கரா, அந்நிய சக்கரான்னு சொல்லக்கூடியது. அதனால இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்க, ஒரு பரிகாரம் பண்ணுறது, இப்போ உதாரணத்துக்கு ஒரு மெடிசன் கொடுக்குறாரு டாக்டர், பாடி ரெஸ்பாண்ட் பண்ணலைன்னு சொல்லுவார் கடைசியாக. எல்லாத்தையும் படிச்சிருக்காரு, உலகத்திலேயே புகழ் பெற்றவர், வெளிநாட்டில் படிச்சிருப்பார், எல்லாம் பண்ணியிருப்பார், பாடி ரெஸ்பாண்ட் பண்ணலைங்கம்பார் கடைசியாக. ஸோ பாடி ரெஸ்பாண்டுங்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த குலதெய்வம் பரிகாரம்ங்கிறது தான். அந்த குலதெய்வ கோட்பாடு தான் அந்த கேதுவோட தன்மை உள்ளே விட்டு வேலை செஞ்சு பாடி ரெஸ்பாண்டுங்கிறது இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். வெளிநாடு சம்மந்தப்பட்டது, வெளிநாடு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டு கடல் தாண்டி போகிறது வர்றது. 3வது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்க இதில் முக்கியமானது வந்து ஒரு மருந்து மாத்திரை கொடுக்குறாங்க டாக்டர். அந்த மாத்திரை வடிவம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதான் ஃபார்மசூட்டிக்கல் துறைன்னு சொல்லக்கூடியது, பரிகார சாஸ்திரங்கள் சம்மந்தப்பட்டது. இது எல்லாமே வந்து இந்த கேதுவோட கண்ட்ரோலில் தான் வரும். அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் துறையும் கேதுவோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ இது மாதிரி பார்க்கும்போது அந்த எழுத்துக்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். OZங்கிற 2 எழுத்து வரும். கூடுதலாக OZ எழுத்துக்களை தவிர்த்து ஜிங்கிற எழுத்து, எம்ங்கிற எழுத்து பார்த்தீங்களா, இந்த 4 எழுத்தும் OZங்கிறது கேதுவோட எழுத்து. அதோட சேர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க GMங்கிற எழுத்தும் இதே மாதிரி இசட்டுங்கிற எழுத்தும் இந்த எழுத்துக்கள் சம்மந்தப்பட்டாதான் வெளிநாட்டு தொடர்புடைய இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நிறுவனங்கள் வெற்றி அடைகிறது. அதே மாதிரி மருத்துவ தொழிலில், மருந்து தொழில் சம்மந்தப்பட்ட ஃபார்மசூட்டிக்கல் தொழிலில் வெற்றி அடைகிறது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க கேமரா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு வெற்றியை கொடுக்கறது இந்த ஒரு எழுத்துக்கள் தான். இந்த எழுத்துக்கள் இருந்தாலே இந்த கேதுவோட எழுத்துக்கள் வேலை செஞ்சு இந்த கேதுவோட துறைகளில் மிகப்பெரிய வெற்றியை ஆரம்ப எழுத்தாகவோ நிறைவு எழுத்தாகவோ இருந்ததுனாக்கா மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடியது. சிறப்புங்க, அற்புதமாக சொன்னீங்க ஐயா. அடுத்து பார்த்தீங்கன்னா நீதித்துறை. ஆமாம், அதுக்கு வந்து எந்த வித எழுத்துக்கள் இருக்கு? சனியினுடைய தொழில்கள். சனியினுடைய தொழில்கள்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நீதித்துறை, அதே மாதிரி ஒரு மணல் சம்மந்தப்பட்டது, மைனிங் சம்மந்தப்பட்டது, கனமான பொருட்களை தூக்கிக்கிட்டு நடக்க முடியாமல் நடக்கிற மாதிரி ஒரு போகக்கூடிய வாகனங்கள்,
பெரிய வாகனங்கள் மெதுவா தானே போகும். ஸோ அந்த மாதிரி வாகனங்கள், மெதுவா செய்யக்கூடிய தொழில்கள், மெதுவா செய்யக்கூடிய தொழில், பூமிக்கு அடியில கிடைக்கக்கூடிய தாது பொருட்கள் வியாபாரம், அதே மாதிரி இரும்பு சம்பந்தப்பட்டது, பழைய பொருட்கள் வியாபாரம், இது எல்லாமே வந்து சனியினுடைய தன்மையில வரும். சனியினுடைய எழுத்துக்கள் நீதித்துறையில பார்த்தீங்கன்னா, இந்த எழுத்துக்கள் இருக்கவங்க தான் மிகப்பெரிய ஒரு நீதி வழங்கக்கூடிய ஒரு நீதி அரசர்களா இருப்பாங்க. FP அப்படிங்கிற எழுத்துக்கள், இந்த சனியினுடைய எழுத்துக்கள் யாராருக்கு எங்கெங்க வருதோ அந்த எழுத்துக்கள் சம்பந்தப்பட்டது தான் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியாகவும், அந்த இடத்துல ஒரு அத்தாரிட்டியாகவும் அவங்க இருப்பாங்க. அந்த நிறுவனங்களும் மிகப்பெரிய வெற்றி அடைகிறது தான் இந்த 8ஆம் நம்பருக்கு உண்டான ஒரு அதாவது இந்த எழுத்துக்கள், அதாவது சனிக்குரிய எழுத்துக்கள். இந்த FP தான் வந்து சனிக்குரிய தொழிலுக்கு உண்டான எழுத்துக்கள்னு நம்ம குறிப்பிட்டுலாம். ஐயா, அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கு உண்டான தொழில். ஏன்னா செவ்வாய்க்கு எழுத்துக்கள் இல்லை. ஸோ அதுக்கு நீங்க என்ன பதில் வச்சிருக்கீங்க? என்ன கேட்டீங்கன்னாக்கா, செவ்வாய்க்கு எழுத்துக்கள் கிடையாது, செவ்வாய்க்கு வந்து எண்கள் கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னாக்கா செவ்வாய்க்கு வந்து இது எண்களுக்கு உண்டான எழுத்துக்கள் கிடையாது. நீங்க ஏலேருந்து Z வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னாக்கா 8 நம்பருக்கு தான் வந்து எழுத்துக்கள் கொடுத்துருப்பாங்க. 9ஆம் நம்பருக்கு எழுத்துக்கள் கிடையாது. ஆனா நான் என்னுடைய கண்டுபிடிப்புல எழுத்துக்களை சொல்றேன், அதை நல்லபடியா நோட் பண்ணிக்கிங்க. அது வந்து மிக முக்கியமான துறையா இருக்கட்டும், ரியல் எஸ்டேட் ஆகட்டும், அதே மாதிரி காவல்துறை ஆகட்டும், ரத்தம் பார்க்கிற தொழிலான டாக்டர் தொழில் ஆகட்டும், அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னாக்கா தீயணைப்புத்துறை, இந்த மாதிரி விஷயம், போர் தொழில் சம்பந்தப்பட்டது, ஆர்மி ஆபீசர்ஸ், விளையாட்டுத்துறையும் இதுல தான் வருது. இந்த விளையாட்டுத்துறை சம்பந்தப்பட்டதும் இதுல தான் வரும். ஹோட்டல் இதுல வருமா? ஹோட்டல் இதுல வராது. ஹோட்டல் எதுல வருங்கிறதை நான் சொல்லிடுறேன். அது வந்து எதோட தொடர்புடையதா வரும்னு கேட்டீங்கன்னாக்க, நீங்க அந்த வியாபாரத்துறை இருக்கு பாத்தீங்களா, வியாபாரத்துறையும் வரும். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னாக்க இன்னொரு தொடர்புடையது வந்து சுக்கிரனுடைய தொடர்பாகவும் வரும். 5, அதாவது புதனுக்குரிய தொழிலாகவும் வரும், சுக்கிரனுக்குரிய தொழிலாகவும் இந்த ஹோட்டல் தொழில் வரும். அதனால வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்க இந்த SVH எழுத்து நம்ம சொன்னோம் பாத்தீங்களா, அந்த SVHல அந்த ஹோட்டல்னு வருது பாத்தீங்களா, இந்த ஹெச்ங்கிறத எழுத்து அந்த கவர்ன் பண்ணுது பாருங்க. அந்த மாதிரி ஹோட்டல் ஆகட்டும், ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், இந்த சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் சுக்கிரனும் சம்மந்தப்படுது, புதனும் சம்மந்தப்படுது. அந்த குறிய எழுத்துக்கள் தான் வேலை செய்யுது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா, அதாவது செவ்வாய்க்குரிய எழுத்துக்கள், செவ்வாய்க்கு தொழிலுக்கு உண்டான எழுத்துக்கள் என்னென்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நல்லா நோட் பண்ணிக்கிங்க. D, N, அதே மாதிரி B, இந்த 3 எழுத்துக்களும், அதே மாதிரி L, அதாவது NKL, இந்த 3 எழுத்துக்களை வச்சுக்கிங்க. அதுக்கடுத்து D, B ஃபார் பாலசுப்ரமணியன், இந்த 5 எழுத்துக்களை தான் வந்து ஆரம்ப எழுத்தாகவோ நிறைவெழுத்தாகவோ வந்தால் இந்த செவ்வாய் துறையை கண்ட்ரோல் பண்ணுது, விளையாட்டுத்துறையை கண்ட்ரோல் பண்ணுது. டெக்காத்லான், சூப்பர். டீல ஸ்டார்ட் ஆகி எண்ணிலே முடிஞ்சது பாருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னாக்க இந்த எழுத்துக்கள் வந்து செவ்வாய் துறையை வந்து முழு வீச்சில், அதாவது கிரீடம் சூட்டக்கூடிய அளவில் அப்படி வேலை பார்க்கக்கூடிய இந்த எழுத்துக்கள் வந்து செவ்வாய்க்குரிய தொழில்களுக்கு உண்டான எழுத்துக்கள்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்க, நம்ம தான் இது முதல்ல சொல்கிறோம். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க NKL, DB, இந்த 5 எழுத்துக்களும் தான் வந்து ஆரம்பமாகவும் நிறைவாக வந்தால் தான் லைஃப், இல்லைன்னா அது இல்லை, வேலை செய்யாது அப்படிங்கிறது தான் அதோடைய கருத்து. அற்புதமாக சொன்னீங்க. அதே மாதிரி ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு சொன்னீங்க, அது என்ன ட்விஸ்ட்னு சொல்ல முடியுமா? அதான் ட்விஸ்ட் என்னன்னு நான் சொல்லிடுறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக வந்து ஒரு மனிதர்கள் எடுத்துங்களேன், மிகப்பெரிய ஒரு மனிதர்கள், வெற்றி அடைஞ்ச மனிதர்கள் வெளியில் பார்க்க முடியாது. இப்போ டாடா, பிர்லா, இப்போ அம்பானி எல்லாம் நம்ம சகஜமாக யாரையுமே பார்க்க முடியாது. ஒரு நடிகரை பார்க்குற மாதிரியோ, ஒரு அரசியல்வாதியை பார்க்குற மாதிரியோ, ஃபோட்டோவில் பார்த்தா தான் உண்டு. எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. வெற்றி பெற்ற மனிதர்களை வந்து நீங்கள் வெளியில் பார்க்க முடியாது, அவங்க மறைமுகமாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்ற பிராண்டுகளை பார்க்கலாம், தோல்வி அடைஞ்ச பிராண்டுகளை பார்க்க முடியாது. சொல்றது புரியுதுங்களா? வெற்றி அடைஞ்ச பிராண்ட், வெற்றி அடைந்த மனிதர்களை பார்க்குற மாதிரி வெற்றி அடைந்த பிராண்டுகளை தான் பார்க்குறோம். ஆனால் தோல்வி அடைந்த மனிதர்கள் வந்து பல பக்கமும் திரிவாங்க, ஏதோ வேலை கிடைக்குமா, வெற்றி கிடைக்குமா, கண்ட வேலையும் பார்த்துக்கிட்டு திரிவாங்க. அதே மாதிரி தோல்வி அடைஞ்ச பிராண்டுகள் இருக்குது பார்த்தீங்களா, கண்ணுக்கு தெரியாது, மறைஞ்சு போயிடும். ஸோ இந்த தோல்வி அடைகிற பிராண்டும் பார்த்தீங்கன்னாக்க ஏன் ஆகுது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஏன்னா உங்களுக்கும் தெரியாது. ஏன்னா வெற்றி அடைஞ்ச பிராண்டை தான் நீங்கள் கண்ணில் பார்த்துருக்கீங்க. நீங்கள் நான் சொன்னோன்னே உடனே ரெஃபர் பண்ணுறீங்க. எதாவது தோல்வி அடைஞ்சிருக்கு யாருக்கு தெரியும்? ஒன்றுமே தெரியாது. இப்போ என்ன போன்ற ஆட்களுக்கு அது கண்டிப்பாக தெரியும், நம்ம பார்த்துருக்கோம். அது இருந்தால் ரெஜிஸ்டர் எடுத்து பார்க்கும்போது, ரிசர்ச்சுக்காக நம்ம பார்க்கும்போது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அது என்னன்னு கேட்டிங்கனாக்க, ஆரம்ப எழுத்து நிறைவெழுத்து மாதிரி டோட்டல் நம்பரும் ரொம்ப முக்கியம். கூட்டி வர்ற தொகையில் டோட்டல் நம்பர் முக்கியம், பிரமிடு நம்பர்னு ஒன்று வரும். ஸோ இந்த 4 ஃபேக்டர் நல்லா இருந்தால் அதை மட்டும்தான் தொழிலில் வந்து ஸ்டாண்டர்டாக ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். இது வந்து மேட்ச் ஆகலைன்னாக்க உங்களுக்கு தோல்வி அடைஞ்ச நிறுவனங்கள் உங்கள் கண்ணில் படாத நிறுவனங்களாக போயிடும். இதுதான் அதில் உள்ள ட்விஸ்ட். அதனால் நீங்கள் வெற்றி அடையணும்னாக்க இந்த எழுத்துக்கள் மட்டும் இல்லை, எண்களையும் கோரிலேட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னாக்க லைஃப் நல்லாயிருக்கும். அந்த பிராண்டும் வந்து மிகப்பெரிய வந்து பிராண்டு வேல்யூன்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா,
அதுவும் அவங்களுக்கு கிடைக்குங்கிறது தான் இது முக்கியமான ஒரு விஷயம். சிறப்பு சிறப்புங்க. இதான் அந்த ட்விஸ்ட் ரிவீல் ஆமா பண்ணிட்டீங்க. ஆமா ஆமா சிறப்பு கடைசியா சிறப்புங்க. சரி அற்புதங்க. சரி மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கலாம்.